பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் தலா 101 தொகுதிகளில் போட்டி. தொகுதி பங்கீடு இழுபறி முடிவுக்கு வந்த நிலையில் சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்திக்கு 29 தொகுதிகள் ஒதுக்கீடு. அதிமுக கூட்டத்துக்கு தவேகவினர் தாங்களாகவே வருவதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. அதிமுக கூட்டணியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சியினர் தேவையற்ற விமர்சனம் செய்வதாக குற்றச்சாட்டு. பரப்புரைக்கு போற இடத்துல தவேகவினர் வரவேற்பு கொடுக்கறாங்க, அதை பத்தி அது விருப்பப்பட்டு வந்து கொடுக்கறாங்க. நாங்க கூட சொன்னோம், இதை தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு கலந்து இருக்கிறாங்க. சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்யறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். தவேகவுக்கு ஆதரவாக பேசுவது போல் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றுகிறார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எப்படியெல்லாம் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிறவர்களாக அவர் பேசி வருகிறார். தவேக தலைவர் திரு விஜய் அவர்களிடம் கூட்டணிக்காக அழைப்பு விடுவதிலிருந்து என்ன தெரியுது? தவேக தலைமையில விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று இவர் கூட்டணிக்கு செல்லலாம் என்றுதான் தெரியுது. அது மாதிரி என்னதான் அவருடைய செய்கையில எல்லாருக்கும் தெரியுது. திமுக கூட்டணியில் விரிசல் தொடங்கிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக தலைமையிலான கூட்டணி சுதந்திரமான கூட்டணி என்றும் விளக்கம். எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் சுயமா செயல்பட முடியல, சுதந்திரமா செயல்பட முடியல. ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரிசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. தற்போது வரை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தொடர்கிறது. கூட்டணி மாறுவது குறித்து காங்கிரஸ் தலைமைதான் முடிவெடுக்கும் என்றும் செல்வ பெருந்தகை விளக்கம். எல்லாத்தையும் பொதுவெளியில பேசிட்டோமா, அதுக்கப்புறம் அதுக்கு கூட்டணி தர்மம். அதுக்கப்புறம் எங்க தலைமை, அங்க ஒரு தலைமை இருக்கு, இங்க ஒரு கூட்டணி தலைமை இருக்கு. எங்க தலைவர்கள் கிட்ட இவங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையும் நான் தெரிவிச்சிட்டு இருக்கேன். இவங்களுக்கு இந்த விருப்பம் இருக்கு, இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க அப்படின்னு. முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம், முடிவெடுக்க வேண்டிய இடம் எல்லாம் புதுடெல்லியில உள்ள எங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை. திருமணமான ஓராண்டிலேயே பிரிந்து சென்றவர் பணத்திற்காக வழக்கு. கரூர் நெரிசல் பலி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்தவரின் மனைவி நியூஸ் 18க்கு பேட்டி. அவருக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி கேஸ் போட்டா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக போட்டிருப்பாரு. அதுக்காக மட்டும்தான் போட்டிருப்பாரு. கரூர் நெரிசல் பலி விவகாரத்தில் இறந்தோரை வைத்து அரசியல் செய்யும் தவேகவுக்கு அதிமுக பாஜக துணை போவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. பாஜக வாஷிங் மிஷின் பின்னால் விஜய் ஏன் ஒளிந்து கொண்டுள்ளார் என்றும் கேள்வி. சமூக வலைதளத்தில் நீதிபதி குறித்து அவதூறாக பதிவிட்ட தவேக திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் SM நிர்மல்குமார் கைது. சானார்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய தவேகவினரையும் கைது செய்த போலீசார். நெல்லை தச்சநல்லூர் காவல் நிலையத்தின் முன்பு 2 பெட்ரோல் குண்டுகள் வீச்சு. கணபதி மில் சோதனை சாவடியிலும் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதால் பரபரப்பு. தீபாவளி ஷாப்பிங்காக சென்னை தியாகராய நகரில் ரங்கநாதன் தெரு உள்ளிட்ட இடங்களில் குவிந்த மக்கள். குரோம்பேட்டையில் புத்தாடை வாங்க வந்த மக்களால் GST நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். அதிக கட்டணம் அறிவித்த ஆம்னி பேருந்துகள் நாளைக்குள் கட்டணத்தை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை. போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கர் எச்சரிக்கை. நாளைக்குள் அவர்கள் அந்த கட்டணத்தை குறைக்காவிட்டால் அந்த பேருந்துகள் மீது தீபாவளிக்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜவ்வாது மலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2 கரைகளையும் தொட்டவாறு நீர் செல்வதால் மக்களுக்கு எச்சரிக்கை. காசா போர் நிறுத்தம் தொடர்பாக நாளை நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு. அமெரிக்கா மற்றும் எகிப்து அதிபர்கள் அழைப்பு விடுத்த நிலையில் வெளியுறவு இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் பங்கேற்கிறார்.
அமிர்தசரஸ் பொற்கோயிலுக்குள் புகுந்து ராணுவம் தாக்குதல் நடத்தியது தவறான நடவடிக்கை என முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் கருத்து. தவறுக்காக தனது உயிரை இந்திரா காந்தி இழந்ததாக பேச்சு. கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளான மருத்துவ மாணவி நள்ளிரவு 12:30 மணிக்கு வெளியே ஏன் வந்தார்? மம்தா பானர்ஜி பேச்சால் மேற்கு வங்க மக்கள் அதிர்ச்சி. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் தலா 101 தொகுதிகளில் போட்டி. தொகுதி பங்கீடு இழுபறி முடிவுக்கு வந்த நிலையில் சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்திக்கு 29 தொகுதிகள் ஒதுக்கீடு. அதிமுக கூட்டத்துக்கு தவேகவினர் தாங்களாகவே வருவதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. அதிமுக கூட்டணியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சியினர் தேவையற்ற விமர்சனம் செய்வதாக குற்றச்சாட்டு. பரப்புரைக்கு போற இடத்துல தாவேக்காவினர் வரவேற்பு கொடுக்கறாங்க, அதை பத்தி அது விருப்பப்பட்டு வந்து கொடுக்கறாங்க. நாங்க கூட சொன்னோம், இது தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு கலந்து இருக்கிறாங்க. சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்யறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். தவேகவுக்கு ஆதரவாக பேசுவது போல் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றுகிறார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எப்படியெல்லாம் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிறவர்களாக அவர் பேசி வருகிறார். தவேக தலைவர் திரு விஜய் அவர்களிடம் கூட்டணிக்காக அழைப்பு விடுவதிலிருந்து என்ன தெரியுது? தவேக தலைமையில விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று இவர் கூட்டணிக்கு செல்லலாம் என்றுதான் தெரியுது. அது மாதிரி என்னதான் அவருடைய செய்கையில எல்லாருக்கும் தெரியுது. திமுக கூட்டணியில் விரிசல் தொடங்கிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக தலைமையிலான கூட்டணி சுதந்திரமான கூட்டணி என்றும் விளக்கம். எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் சுயமா செயல்பட முடியல, சுதந்திரமா செயல்பட முடியல. ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரிசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. தற்போது வரை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தொடர்கிறது. கூட்டணி மாறுவது குறித்து காங்கிரஸ் தலைமைதான் முடிவெடுக்கும் என்றும் செல்வ பெருந்தகை விளக்கம். எல்லாத்தையும் பொதுவெளியில பேசிட்டோமா, அதுக்கப்புறம் அதுக்கு கூட்டணி தர்மம். அதுக்கப்புறம் எங்க தலைமை, அங்க ஒரு தலைமை இருக்கு, இங்க ஒரு கூட்டணி தலைமை இருக்கு. எங்கள் தலைவர்கள் கிட்ட இவங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையும் நான் தெரிவிச்சிட்டு இருக்கேன். இவங்களுக்கு இந்த விருப்பம் இருக்கு, இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்க அப்படின்னு. முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம், முடிவெடுக்க வேண்டிய இடம் எல்லாம் புதுடெல்லியில் உள்ள எங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை. திருமணமான ஓராண்டிலேயே பிரிந்து சென்றவர் பணத்திற்காக வழக்கு. கரூர் நெரிசல் பலி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்தவரின் மனைவி நியூஸ் 18க்கு பேட்டி. அவருக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கேஸ் போட்டா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக போட்டிருப்பாரு. அதுக்காக மட்டும்தான் போட்டிருப்பாரு. கரூர் நெரிசல் பலி விவகாரத்தில் இறந்தோரை வைத்து அரசியல் செய்யும் தவேகவுக்கு அதிமுக பாஜக துணை போவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. பாஜக வாஷிங் மிஷின் பின்னால் விஜய் ஏன் ஒளிந்து கொண்டுள்ளார் என்றும் கேள்வி. சமூக வலைதளத்தில் நீதிபதி குறித்து அவதூறாக பதிவிட்ட தவேக திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் SM நிர்மல்குமார் கைது. சானார்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய தவேகவினரையும் கைது செய்த போலீசார். நெல்லை தச்சநல்லூர் காவல் நிலையத்தின் முன்பு 2 பெட்ரோல் குண்டுகள் வீச்சு. கணபதி மில் சோதனை சாவடியிலும் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதால் பரபரப்பு. தீபாவளி ஷாப்பிங்காக சென்னை தியாகராய நகரில் ரங்கநாதன் தெரு உள்ளிட்ட இடங்களில் குவிந்த மக்கள். குரோம்பேட்டையில் புத்தாடை வாங்க வந்த மக்களால் GST நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். அதிக கட்டணம் அறிவித்த ஆம்னி பேருந்துகள் நாளைக்குள் கட்டணத்தை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை. போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கர் எச்சரிக்கை. நாளைக்குள் அவர்கள் அந்த கட்டணத்தை குறைக்காவிட்டால் அந்த பேருந்துகள் மீது தீபாவளிக்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜவாது மலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இரு கரைகளையும் தொட்டவாறு நீர் செல்வதால் மக்களுக்கு எச்சரிக்கை. காசா போர் நிறுத்தம் தொடர்பாக நாளை நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு. அமெரிக்கா மற்றும் எகிப்து அதிபர்கள் அழைப்பு விடுத்த நிலையில் வெளியுறவு இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் பங்கேற்கிறார். அமிர்தசரஸ் பொற்கோயிலுக்குள் புகுந்து ராணுவம் தாக்குதல் நடத்தியது தவறான நடவடிக்கை என முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. தவறுக்காக தனது உயிரை இந்திரா காந்தி இழந்ததாக பேச்சு. கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளான மருத்துவ மாணவி நள்ளிரவு 12:30 மணிக்கு வெளியே ஏன் வந்தார்? மம்தா பானர்ஜி பேச்சால் மேற்கு வங்க மக்கள் அதிர்ச்சி.